சிஎஸ்கே, ஆர்ஆர், கேகேஆர் நீங்கெல்லாம் உங்களுக்கு கப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசை எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு குழி தோண்டி புதைச்சிருங்க. அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பறக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருங்க அவுட்டே ஆகல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே வந்து 9.4 ஓவரில் 165 அப்படிங்கிற 166 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வின் பண்ணி ஆமா தோனியோட கேப்டன்சியை மாத்தினது அவர் தான் வந்து நேற்று கேஎல் ராகுலையும் பிடிச்சி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேற்றுக்கான மேட்செல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி யாரா நீங்களாம் அடி அப்பா சாமி எங்களுக்கே பயமா இருக்குடா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள்லாம் கப்பு எங்களுக்கு இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குடா. இந்த சீசன் ஃபுல்லாகவே எங்களை வச்சு செய்கிறீங்க. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அதாவது நேற்றுக்கு நடந்த ஐபிஎல்லின் 57வது மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுது அப்படின்னா, சிஎஸ்கே, ஆர்ஆர், கேகேஆர் நீங்கள்லாம் உங்களுக்கு கப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசை எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு குழி தோண்டி புதைச்சிருங்க. பேக்கில் பின்னாடி வந்து நாங்கள் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் அணி வந்துக்கிட்டு இருக்கோம் காவ்யா மாறன் தலைமையில், கம்மின்ஸ் கேப்டன்சியில். அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுவோம், ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பறக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருங்க அவுட்டே ஆகலை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே வந்து 9.4 ஓவரில் 165 அப்படிங்கிற 166 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வின் பண்ணி எல்எஸ்ஜி முட்டி போட்டு 3 மணி நேரம் மூச்சு திணற அடித்த அந்த ஸ்கோர் எல்லாத்தையும் சி போங்க அப்படிங்கிற மாதிரி சோல்டர் மேலே இருந்த தூசியை தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீம். கேஎல் ராகுல் பாவங்க, இந்தியன் T20 ஸ்குவாட்லையும் நீங்கள் எடுக்கலை, வேர்ல்டு T20 ஸ்குவாட்லையும் எடுக்கலை. இதுலேயுமே வந்து ஒரு ஹோப் இருந்தது. நேற்றுக்கான மேட்ச்சில் எல்எஸ்ஜி வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டேபிளில் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் வந்து நேற்று வந்து எல்எஸ்ஜி மேலே இருந்துச்சு. அதனால தான் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட மேனேஜர், அந்த டீமோட ஓனர் கேஎல் ராகுலை பார்த்து இப்படி கை காமிக்கிற ஃபோட்டோஸ்லாம் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. கேஎல் ராகுல் வந்து திட்டு வாங்கிட்டார் அவரோட மேனேஜர் ராஜு சம்திங் அவர் பேர் நினைக்கிறேன். ஆமாம் தோனியோட கேப்டன்சியை மாற்றினது அவர் தான் வந்து நேற்று கேஎல் ராகுலையும் பிடிச்சி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கேஎல் ராகுல் ஒரு தலை சிறந்த கிளாசிக் பேட்டர். அவரோட ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஆடுவாருங்க. மற்ற நம்ம ஹார்திக் பாண்டியாலாம் காட்டு சுற்று தான், மாட்டி அங்கிட்டு இங்கிட்டும் பேட்டை வீசும், அது பாட்டு பட்டுச்சுன்னா 6 படலன்னா அவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா விளையாடுவார். ஆனால் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கிளாசிக்காக சூப்பராக அந்த டிரைவ் கவர் டிரைவ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடி இப்படி தான் ஆடணுங்கிற லெவலுக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரிக்கெட்டர். அவருக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமையா, ஒரு நல்ல டீம் தான் எல்எஸ்ஜி. ஆனால் என்ன பவுலிங்கில் வந்து ரொம்ப அதாவது நீங்களாம் இதுக்கப்புறம் பவுலிங் போடணுன்னாலும் யோசிங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு அடிச்சிருக்காங்க நம்ம ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும். ஏன்னா நாயடி பேடிலாம் இல்லைங்க, அது ஒரு மாதிரி பிசாஸ் அடி, டெவில் அடி, டிராகன் அடி ஏதாவது சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹைலைட்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 9.4 ஓவரில் உங்களுக்கு 166 ரன்னு வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி போட்டாலும் அடி, யார் வந்து போட்டாலும் அடி. நீ எவ்வளோ பெரிய பவுலர் ஆனாரு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இல்லை, பிஸ்னாயை தவிர வேறு யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இல்லை, எல்லாமே வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. மேபி அதனால கூட பவுலிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு ஓவர் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணறி இருக்கலாம் எல்எஸ்ஜி நேற்றுக்கான மேட்ச்சில். ஆனாலும் இந்த நேற்றுக்கான மேட்செல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி யாரா நீங்களாம் அடி அப்பா சாமி எங்களுக்கே பயமாக இருக்குடா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள்லாம் கப்பு எங்களுக்கு இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குடா. இந்த சீசன் ஃபுல்லாகவே எங்களை வச்சு செய்கிறீங்க. அதுதாங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐபிஎல்ல போன வருஷம் வரைக்கும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் இது ஐபிஎல் கிடையாது, நாங்கள் காட்டுறோம் ஐபிஎல், திஸ் இஸ் த ரியல் ஐபிஎல், திஸ் இஸ் த என்டர்டைன்மெண்ட் கிரிக்கெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட், ஒரு என்ன சொல்கிறது, என்னென்னமோ ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறாங்க, என்னென்னமோ வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்களேன், 166 ரன்னு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு எந்த டீம் வந்து இதை வந்து இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண போகுதுன்னு தெரில. ஏன்னா 2013 ஆர்சிபி அடித்த அந்த 260 சம்திங் ஸ்கோரை இந்த டைம் எஸ்ஆர்ஹெச் 3 டைம் அடிச்சிருக்காங்க, சாரி 2 டைம் அடிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அடப்பாங்கடா என்னத்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி சோகமாகவும் இருக்குது கேஎல் ராகுல். இதுக்கப்புறம் ஹோப் இருக்குது அப்படின்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற ஆர்சிபி மேட்சை வச்சு தான் நம்ம ஃபைனல் பண்ணணும். இன்றைக்கி ஆர்சிபி வின் பண்ணாங்க அப்படின்னா டேபிளில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 7வது இடத்துல இருக்கிற ஆர்சிபி டக்குன்னு மேலே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது செகண்டரி பார்க்கலாம். சீமான் சார் வயசெல்லாம் வருது.
அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் ஹோப் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஹோப் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தெரிலங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கெஸ் பண்ண முடியல. இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிறதும் யோசிக்க முடியல. இன்னைக்கு இவ்வளோ தான் ஸ்கோர் அடிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓவருக்கு 16 ரன்னாங்க அடிக்கிறது நேற்றுக்கான மேட்ச்சில். ஒரு ஓவருக்கு 16 ரன்னு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, 10 ஓவருக்கு நீங்கள் லாஸ்ட் 5 ஓவருக்கு T20யில் 15 ஓவருக்கு நீங்கள் என்னமோ அடிச்சுட்டு போங்க. லாஸ்ட் 5 ஓவருக்கு நீங்கள் 20 ரன் அடித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து 10வது ஓவர், ஃபஸ்ட்டு 10 ஓவர் தான் வந்து பேட்ஸ்மேன் எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு ஓவர்னு சொல்லலாம். ஓகே, பால் இப்படி வருதா இப்படி ஸ்டார்ட் அடிக்கணும், பால் அப்படி வருதா அப்படி ஒரு கவர் டிரைவ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேட்ஸ்மேன் செட் ஆகக்கூடிய அந்த 10 ஓவரில் 16 ரன் அடித்தா எங்கே போவாங்க பவுலர்ஸ்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். பாவமா இல்லையா? அவங்களாம் எவ்வளோ கனவோடு வந்திருப்பாங்க கிரிக்கெட்டுக்குள்ளே. நாங்களும் வந்து இந்த உலகத்தின் தலை சிறந்த பவுலர்ஸ் ஆகணுங்கிற ஒரு கனவுல வந்திருப்பாங்க. வீட்டில் எல்லாமே வந்து மேட்ச் பார்க்க வந்திருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு மேட்ச் பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி அடின்னு அடிச்சிங்கன்னா எங்கே போவாங்க? அவங்க இறக்கம் இல்லையா உங்களுக்கு? பாவம் காட்ட மாட்டிங்களா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று எல்எஸ்ஜி டீமோட பவுலர்ஸ் எல்லாமே எஸ்ஆர்ஹெச்சை பார்த்து கேட்டாங்க. நான் கேட்கல, நான் வந்து செம்மையாக என்டர்டைன்மெண்ட் ஆகினேங்க. கிரிக்கெட் அப்படின்னாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, எமோஷனல் கேமும் கூட, ஒரு என்டர்டைன்மெண்ட் கேமும் கூட. என்ன பண்ணுறது? ஆனாலும் நேற்றுக்கு அடிச்சதில் பாவம் பரமா. இன்றைக்கான மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. பஞ்சாப்க்கு எனக்கு தெரிஞ்சு ஹோப் பெரிய லெவலில் இல்லை. ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறது, இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அணைய போகிற வழக்கு பிரகாசம் எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க வந்து அணைஞ்சதுக்கப்புறமும் பிரகாசம் எரியிறாங்க. ஒரு சின்ன அந்த நெட் ரன் ரேட், அந்த டேபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிப்படையில் அவங்க உள்ளே வர்றதுக்கு 0.01% சான்சஸ் இருக்குது. அது எந்த வகையில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மும்பை இன்னையோட வெளியில் போயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி தான் வெளியில் போகணும்னு நினச்சோம். பட் மும்பை வெளியில் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஜி டீமே கிட்டத்தட்ட வெளியில் போகிற நிலைமையில் இருக்குது. இந்த டிசிக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி உயிர் அப்படியே கொஞ்சம் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸில் வந்து என்ன சொல்கிறது, பஞ்சாப் அணிகள் வந்து தோக்கணும், கேகேஆர், எல்எஸ்ஜி இவங்கெல்லாம் தோத்தா மட்டுமே மேலே வந்து போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ப்ரிடிக்டே பண்ண முடியாதுங்க. அதாவது இந்த சீசன் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அடிப்பாங்க, இவங்க தான் அடிக்க மாட்டாங்கன்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அபிஷேக் சர்மா இந்த வருஷம் எவ்வளோ பூமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மனுஷன் என்ன அடிக்கிறாரு, அப்பா சாமி. ஹெட்டு ஒரு பக்கம் பொழக்கிறாரு, அது செகண்டரி. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, அவரோட பேட்டிங் ஹிட்டிங் எல்லாமே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அபிஷேக் சர்மா மேன், வாட் அ மேன். காவியா மாரெல்லாம் குதிச்சு செம ஜாலியாக இருக்கிறாங்க. மை டீம், மை பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்க. அப்பா ஃபைன், ஓகே. இருந்தாலும் கேஎல் ராகுல் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நேற்றுக்கான மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் கூடவும் ரெட் நூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கப்பு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. நேற்று அடிச்சதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு இருக்கான்னு கொஸ்டின் மார்க் வேறு. வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சீசன் யார் கப் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆர்சிபி உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சிஎஸ்கே கப் வின் பண்ணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி கன்னிராசி நேர்களே, கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ஃபேவரட்டான நிறம் கருப்பு, அதை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ராசி பலன் சொல்கிற மாதிரி இருக்குது ரிவ்யூ கொடுக்குறது. ஆமாங்க, அவ்வளோதாங்க. பாய். இந்தியாஸ் மே கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் கௌதம். வரட்டா? பாய். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.